அவனுங்க அதாவது this is a table after this is a revelation of the table after Jesus came to power. சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு எல்லா பழைய ஏற்பாட்டு கதைகளும் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவுக்கான நிழலாட்டங்கள். They are the shadow of the substance to come. எல்லா பழைய ஏற்பாட்டு கதையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க. From Cain and Abel to the last. எல்லாத்துலயும் ஜீசஸ் இருப்பான். சொல்லுங்களேன். அப்போ இந்த சம்பவத்துல நீங்கள் யோசேப்புடைய கதை உங்களுக்கு தெரியும். இந்த கதையை நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிவிடுகிறேன். ஏன்னா யோசேப்பை பத்தி பேசினால் சிலரெல்லாம் முகத்தை பார்த்தா எனக்கு கதை சொல்லணும் போல இருக்கு. கதையை நான் சொல்லுகிறேன், கவனிங்கள். யார் இந்த யோசேப்பு? யாக்கோபு வயது சென்ற காலத்துல யாக்கோபுக்கு பிறந்த ஒரு பிள்ளை. ஜேக்கப் loved him so much. ஏன்னா வயதான காலத்துல பிறந்த பிள்ளை, அதனால ரொம்ப பிடிக்கும். அதுவும் யாருக்கு பிறந்த பிள்ளை? ரேச்சலுக்கு பிறந்த பிள்ளை. எனவே இவருக்கு இன்னும் ரொம்ப பிடிச்ச ஒரு பிள்ளை. அவருடைய எல்லா பிள்ளைகளையும் பார்க்கலும் இவனை விசேஷமாய் கவனித்து இவனுக்கு பலவர்ண அங்கியை உடுத்தி அழகு பார்த்தார் யாக்கோபு. இவன் ஒரு சொப்பனக்காரன் சாதாரண சொப்பனக்காரன் அல்ல. he had the gift of dreaming. சிலருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட கிஃப்ட் கொடுப்பாரு. ஆமென். நான் சொல்லுறேன், இந்த சொப்பனம் காண்பது ஒரு கிஃப்ட். உங்களுக்கு சொப்பனத்துல கஷ்ட செலத்தை விளங்க பண்ணுகிறார் இருந்தால் எழுதி வையுங்கள். செலவுக்காக ஜெபியுங்கள், செலவுக்கு சொல்லுங்கள். ஆமென். நீங்கள் சொல்றத இன்னொருத்தரை பில்ட் பண்ணணும், இன்னொருத்தரை டிஸ்ட்ராய் பண்ற மாதிரி சொல்லிடக்கூடாது. நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அதில் நீங்கள் அழிந்து நாசமா போவதை பார்க்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சொப்பனத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள் என்றால் கர்த்தர் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களுக்கு சொப்பனம் தருகிறார். அவன் நல்ல சொப்பனங்கள் பார்த்தால் நிச்சயமா போய் சொல்லுங்க. நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன் என்ற நிறைய ஊழியக்காரங்க சொல்லியிருக்காங்க. நிறைய ஊழியக்காரங்க அதிகாலையில் கிருபையை கேட்கப்படும் என்பது ஒரு பியூட்டிஃபுல் மவுண்டன்ல வச்சு எடுத்த ஒரு பாடல். பியூட்டிஃபுல் மவுண்டன், சுவிட்சர்லாந்து. பல ஆண்டுகளுக்கு முன்பாக டாக்டர் கிளிஃபோர்ட் அந்த பாடலை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. நான் உன்னை இந்த நாட்டுக்கு நடுவில் இருக்கிற ஒரு மலையில யூரோப் தேசத்துல நான் பார்க்கிறேன்.